அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாழ்க்கையில நம்ம தொழுது இருக்கிறோம். நம்ம எல்லா தொழுகையிலும் அல்ஹம்து சூராவை சொல்றோம். ஆனா அல்ஹம்து சூராவை எவ்வளவு நேரம் ஓதுகிறோம் என்பதுதான் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை. அல்ஹம்து சூராவை அவசர அவசரமாக நாம் ஓதக்கூடியவர்கள் தொழுகையில் தான். தொழக்கூடியவர்களிலே தொழுகையே மிக சீக்கிரமாக தொழக்கூடியவர்கள் நாம் தான். எல்லா நேரத்தில் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எல்லா செயல்களுக்கும் நேரங்களை ஒதுக்கி நீண்ட நேரங்களை, பேப்பர் வாசிப்பதற்கு கூட நீண்ட நேரங்கள், செல்லை படிப்பதற்கு கூட நீண்ட நேரங்கள், மெசேஜ்களை பார்ப்பதற்கு கூட காலதாமதங்கள் எதுவும் இல்லை. ஆனால் தொழுகைக்கு சில நிமிடங்கள் தான். அல்ஹம்து சூராவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்து சூராவை நிறுத்தி நிறுத்தி ஓதுங்கள் என்று சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை நிறுத்தி நிறுத்தி அந்த 7 ஆயத்துக்களை நிறுத்தி நிறுத்தி ஓதுவதால் அந்த ஒவ்வொரு ஆயத்திற்கும் அல்லாஹ் உங்களுக்கு பதில் சொல்லுகிறான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையிலே ஓதக்கூடிய இந்த சூராவினுடைய அர்த்தங்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவை மெதுவாக அமைதியாக நிம்மதியாக ஓதி அந்த ஓதிய வார்த்தைகளுக்கு அல்லாஹ்வின் பதிலை எதிர்பாருங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு வசனத்திற்கும் பதில் சொல்லுகிறான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதி விட்டு கொஞ்சம் நேரம் விடுங்க. அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், ஹமிதனி அப்தி என்ற என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று சொல்லுகிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வசனத்தை ஓதியவுடன் அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில், என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று சொல்லுகிறான். அதற்கு பின்னால் அர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ் கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளன். ரஹ்மான், உலகத்திலே நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் ஒன்று போல் கிருபை செய்யவன். அர் ரஹீம், மறுமையிலே அல்லாஹ்விற்கு மட்டும், அல்லாஹ் மனித நல்லவர்களுக்கு மட்டும் கிருபை செய்கிறான் அல்லவே அந்த அல்லாஹ் என்று சொல்லுகின்ற நேரத்திலே அதை கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அஸ்னா அலைய அபுதி என்று சொல்லுகிறான். என்னை என்னுடைய அடியான் புகழ்ந்து விட்டான் என்று சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்த வார்த்தை மாலிக் யௌமித்தீன். மாலிக் யௌமித்தீன், இந்த அரசாங்கம் அனைத்தும் அல்லாஹ்விற்குத்தான் இருக்குகிறது. யௌமுத்தீன், மறுமை நாளின் ஆட்சி அதிபதிகள் அனைத்தும் அல்லாஹ்விற்குத்தான் இருக்கிறது என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுகிறான், மஜ்ஜதனி அபுதி, என்னுடைய அடிமை, என்னுடைய அபுது அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொல்லுவான்.